அப்படியே போகலாம். எங்கள் பேராசிரியர் ஐயா சொல்லியிருக்கிறார், ஒரு பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், மற்ற உலகியல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஏதோ உலகியல் புண்ணியம் செய்து சொர்க்கம் போயிருக்கிறாங்கன்னா சொர்க்கத்திலேருந்து அப்படியே நேராக கைலாயமெல்லாம் போக முடியாது. மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்து அப்படி சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு பதம். நீங்கள் செய்த நல்வினையினுடைய பயனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் சொர்க்கம். தீவினையின் பயனை அனுபவிக்கக்கூடிய இடம் நரகம். அங்கிருந்து அப்படியே போயிடலாமான்னு அப்படி இல்லை. ஏன்னா தேவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களே, பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி. அப்படி இருந்தால் தேவரெல்லாம் அப்படியே போயிருக்கலாமே, ஏன் மீண்டும் மண்ணுலகத்துக்கு வரணும்னு பேசிக்கிறாங்க. அப்போ இந்த மண்ணுலகம் தான் நமக்கு வந்து நம்முடைய வினைகளை ஈட்டி பெருமானுக்கு பூசை செய்து சிவ புண்ணியங்கள் செய்து பெருமான் திருவிடை அடையிறதுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு சாமி நமக்கு இந்த பிறப்பில் கொடுத்துருக்குறார். வேறு எந்த பிறப்பில் கிடைக்கும் நமக்கு சொல்லவே முடியாது. அதனால தான் அப்பர் சாமிகள் சொல்றார், வாய்த்தது நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின் அப்படின்னாரு. இந்த பிறப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் கேரண்டி கிடையாது. என்ன பிறப்புக்கு வேணாலும் நம்ம போவோம் வினையின் காரணமாக. ஆனால் இந்த பிறப்பு சாமி நமக்கு கொடுத்துருக்கிறது சிவபுண்ணியங்கள் செய்து பெருமான் திருவிடை அடைகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதான் மேபினார் பிரிய மாட்டார் மோனனாருக்கு அடுத்தது என்ன என்று சொல்லி கண்ணப்ப நாயனார் அந்த இடத்துல சொல்றார். திரும்பி வாராத ஒரே ஒரு இடம் அந்த சிவலோகம் என்று சொல்லக்கூடிய பெருமான் திருவடி ஒன்றுதான். இப்படி வெவ்வேறு இயல்பினில் அப்படியெல்லாம் வந்து அவரவர்களுக்கு தகுதிக்கு ஏற்றார் போல அமர்நீதி நாயனார் அமர்ந்து செய்திருக்கிறார். துறவிகளுக்கு தனி உணவு, இல்லறத்தார்களுக்கு தனி உணவு, இப்படியெல்லாம் இருக்குது. அந்த திருமணத்தில் அப்படி செய்திருக்கிறாங்க. இறைஞ்சிட கடுப்பில் இங்கெழுந்தருளும் நீர் குளித்து என்று சொல்லி சொல்றார். நூல் நிறைந்த மார்பர் என்று சொல்லி அப்படியே பெருமான் எப்படி வந்திருக்கிறாரு, பூநூல் அழிந்த மார்போடு அந்த மடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படி வந்து சொல்றார், தொண்டர் அன்பேனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன் முனல் மூழ்கி ஈரத்தை மாற்ற தண்டின் மேலுடது ஈரம் நான் தந்த கோவனத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவனக் கல்வர். முதல்ல கோவனக் கல்வர்ன்றாரு. கொடுத்த கோவனத்தை மறைச்சது இவர் தான். மறைச்சு வச்சுட்டு இப்போ நான் கொடுத்த கோவனத்தை கொடு அப்படின்னு சொல்லி கோவனக் கல்வரை அப்படின்னே சொல்லிட்டார் சேக்கிழார் பெருமான். இதுக்கு மேலே சொல்லணுங்கிறது இல்லை, இவரே மறைச்சிட்டு போயிட்டார் இல்லைங்களா. அதற்கு பிறகு வந்து கேட்குறாரு, இந்த இடம் அருமையான இடம். தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டினார். எதுக்காக வந்தார் அப்படின்னா தொண்டருடைய அன்பு என்னும் தூய நீரனை ஆட விரும்பி